திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் முழுஇரவு ஜெப கூட்டம். நாள் ஜூன் 6. நேரம் இரவு 9:30 மணி முதல் காலை 4 மணி வரை. தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல் வின்சென்ட்ராஜ். இன்னைக்கு தேவ தூதன் பிரவேசிக்கிற வீட்டுக்குள்ள வாதை கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு வராது, சண்டையின் சத்தம் வராது, வலு சர்ப்பம் வராது, ராகாப்புகள் துண்டிக்கப்படுவார்கள். சொல்லுங்கள் அல்லேலூயா. சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இவரே சமாதான காரணர், என் உள்ளத்தில் இருக்கிற அந்த சமாதானத்தை நீ பறிக்க முடியாது அப்படி சொல்லி சாத்தானை எதிர்த்து பாருங்க, சாத்தான் ஓடி போயிடும். அல்லேலூயா. இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த முழுஇரவு ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுமே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுமே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்மை ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுமே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுமே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததம் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுமே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுமே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம்
ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 10:12 நாம் வாசிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும் என்று இந்த சங்கீதக்காரன் ஜெபிக்கிற ஒரு நல்ல ஜெபத்தை நாம் வாசிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும், உமது கையை நீர் உயர்த்த வேண்டும், ஏனென்றால் நீர் ஏழைகளை மறவாமல் நினைத்தருளி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். ஏழைகள் என்று சொல்லுகிற பொழுது ஏதோ பணம் இல்லாதவர்கள் மாத்திரம் அல்ல, இன்றைக்கு அன்பற்ற நிலைமையில் பரிதாப நிலைமையில் காணப்படுகிற ஏழைகளாக திக்கற்றவர்களாக காணப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். வியாதியின் கொடூரத்தில் பாதிக்கப்பட்டு உதவியற்றவர்கள் கூட ஒரு ஏழையைப் போல இந்த ஏழையை நினைச்சிருங்க ஆண்டவரே, மறந்துடாதீங்க ஆண்டவரே என்று புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். தொழிலில் பிரச்சனை, வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பல்வேறு விதமான பிரச்சனை, எத்தனையோ விதமான பிரச்சனைகளில் சிக்கி இந்த ஏழையை போல நான் பரிதாபமான நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தான் அதிகம். இப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சங்கீதக்காரன் ஜெபித்தது போல, உமது ஏழைகளை நீர் மறவாதேயும் என்று சொன்னது போல, நினைத்தருளி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தது போல, நாமும் ஆண்டவரை பார்த்து நாம் கடந்து போகிற எந்த சூழ்நிலையிலும் இந்த ஏழையைப் போல பரிதாபமான நிலைமையில் நானும் காணப்படுகிறேன், இந்த ஏழையை மறவாதேயும் என்று நாம் ஆண்டவரை பார்த்து கூப்பிடுகிற போது, ஜெபம் பண்ணுகிற போது நமக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால்தான் தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அதை கேட்டு எல்லா இடுக்கண்களுக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார் என்று அவன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அவன் ஏழை என்றால் அவன் நிறைந்த வசதி உடையவன் தான், போதுமான ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருந்தவன் தான். ஆனால் அவன் பரிதாபமான நிலைமையில் இருந்த அந்த சூழ்நிலையில் தன்னை ஒரு ஏழையாக எண்ணி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதாகவும், அவன் கூப்பிட்ட குரலுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து எல்லா இடுக்கண்களிலிருந்தும் அவனை விடுவித்ததாகவும் அவன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு உங்கள் நிலைமை ஒருவேளை பணமற்ற எளிய நிலைமையில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அது போல ஏதோ ஒன்றில் பரிதாபமாக திக்கற்றவர்களாக, ஏழையைப் போல பரதேசியாக, யாருமற்றவர்களாக, உதவியற்ற நிலைமையில் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களாக இருந்தாலும், இந்த ஏழையை மறவாத தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒருவரையாகிலும் அவர் கைவிடுகிறதில்லை. இந்த ஏழைகளை மறவாதேயும் என்று சொல்லுகிற போது நம்முடைய குரலையும் கேட்டு நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும் என்று சொன்னது போல யாரெல்லாம் எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு எளிய நிலையில் இருந்துதான், இப்பொழுது ஏதோ ஒரு கொடிய பிரச்சனையில் இருந்து கொண்டுதான் உம்முடைய உதவியை நாடி ஜெபிக்கிறேன், நானும் ஒரு ஏழையைப் போல திக்கற்ற நிலைமையில் இருக்கிறேன், என்னை மறவாதேயும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் அப்பா, எனக்கு உதவி செய்யும் என்று யாரெல்லாம் உம்முடைய உதவியை நாடி ஜெபம் பண்ணுகிறார்களோ, கர்த்தருடைய கண்கள் அவர்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. உம்மை உண்மையாய் கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் சமீபமாயிருக்கிற தேவன் ஒவ்வொருவருடைய குரலையும் கேட்டு அவர்கள் எந்த எளிய நிலையிலிருந்து உம்மை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவே எனக்கு இறங்கும், என்னை காப்பாற்றும், என்னை தப்புவையும், என்னை கைவிடாதேயும், என்னை மறவாதேயும் என்று சொல்லுகிறார்களோ, அத்தனை ஜெபத்திற்கும் பதில் கொடுத்து கர்த்தராகிய தேவன் அவர்களை தூக்கி விடும்படியாக, ஆண்டவரே அவர்களை காப்பாற்றி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, திக்கற்ற நிலைமைகளை அவர்களுக்கு மாற்றி உதவி செய்யும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.